ரீசெண்டா குக் வித் கோமாளில ஆங்கரா இருக்க மணிமேகலைக்கும் பிரியங்காக்கும் ஒரு குட்டி சண்டை அண்ட் அதுக்காக ஒரு குட்டி கிளாரிபிகேஷன் வீடியோவும் அவங்க போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த வீடியோல அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தி பேசியிருப்பாங்க. ஒரு பர்சனுக்கு எங்கெல்லாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கல அப்படின்ட்டு 3 வேஸ்ல பார்க்கலாம். இன்டரப்டிங் எவ்ரி டைம். நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு நடுவுல ஆல்வேஸ் இன்டரப்ட் பண்ணுவாங்க and they don't take your words seriously. Mocking your achievements. நம்ம ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதை பிரைஸ் பண்ணாம இருந்தாச்சும் பரவாயில்ல, பட் வேணும்னே மார்க் பண்ணுவாங்க. அண்ட் இனிமே உங்களை அதை அகைன் அச்சீவ் பண்ணவே முடியாத மாதிரி டிமோட்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. இன்வேடிங் யுவர் பவுண்டரிஸ். உங்களுக்குன்னு இருக்கிற பிசிக்கல் அண்ட் எமோஷனல் பவுண்டரிஸ் அவங்க மதிக்காம தேவையில்லாம உள்ள இன்டர்ஃபியர் ஆவாங்க. அண்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லாத ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைப்பாங்க. லைக் வெஜ் பீப்புளை நான்வெஜ் சாப்பிட சொல்றதோ இல்லனா ஒரு டீ டோட்டலரை குடிக்க வைக்கிறதோ. ஸோ அட்லாஸ்ட் இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ன அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் காஸ் ஹியூமன்ஸ் ஆர் சோஷியல் பீயிங்ஸ். அண்ட் உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை மோட்டிவேட் பண்ணலனா கூட பரவாயில்ல, பட் ரெஸ்பெக்டே கொடுக்காம டிமோட்டிவேட் பண்ணா இட் வில் அஃபெக்ட் யுவர்